எண்ணூர் பகுதியை சேர்ந்த முஸ்தபா அப்படின்ற ஒருத்தர் வீடு கட்டுறதுக்காக பள்ளம் ஒன்று தோண்டியிருக்காரு. இப்படி இவர் பள்ளம் தோண்டும் போது ஒரு வித்தியாசமான பொருள் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த பொருளை பார்த்த உடனே இவர் பதறி அடிச்சு போய் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் அந்த பொருளை எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னு அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது ஒரு வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி. 1939ஆம் ஆண்டுல இருந்து 1945ஆம் ஆண்டு வரைக்கும் உலக போரானது மிக தீவிரமா நடந்து வந்த அந்த காலகட்டத்தில் 1943ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மாதிரி ஜப்பானீஸோடைய விமானப்படை நம்ம சென்னையை தாக்கிச்சு. இன்னைக்கு சென்னை நம்ம மெட்ராஸை தாக்கிச்சு. இப்படி இவங்க வீசின ஒரு குண்டு பார்த்தீங்கன்னா வெடிக்காம இருந்திருக்கு. அந்த குண்டு தான் இவரு கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்திருக்காரு. வீடு கட்டுறதுக்காக பள்ளம் தோண்டும் போது இந்த குண்டானது அவங்களுக்கு தென்பட்டிருக்கு. இனிஷியலா இது என்னன்னு அவங்களுக்கு புரியல. டக்குன்னு பார்த்தா இது ஒரு அம்மிக்கல் மாதிரி தான் இருக்கு. இதை உடனே எடுத்துட்டு போய் காவல் நிலையத்துல கொடுத்துருக்காங்க. அவங்க எக்ஸாமின் பண்ணி இது ஒரு குண்டு அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணாங்க. இது இரண்டாம் உலக போர்ல ஜப்பான் விமானப்படை வீசின ஒரு குண்டு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இதை டிஃப்யூஸ் பண்ற முயற்சியில வட்டாட்சியர்கள் போன்றவர்கள் இறங்கினாங்க. ஒரு 82 ஆண்டுகள் கழித்து ஜப்பான் வீசிய குண்டை மண்ணில இருந்து எடுத்த பெருமை நம்ம எண்ணூர் பகுதி முஸ்தபா அவர்களே சேரும். இதே மாதிரி சேனல்ல இருந்து தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.